மதியம் ஒரு 12 மணி இருக்கும். வீட்ல சமைச்சிட்டு இருந்தேன்னா, பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமா. என்னடா சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா, யாரையுமே காணோம். சரின்னு பார்க்குறேன், மரத்தில ஏதோ சத்தம் கேட்டுச்சா, பசங்க தான் ஏதோ விளையாடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறேன், மரத்து மேலே ஏதோ சேலை மாரி தெரிஞ்சுச்சு. என்னடா புடவை கட்டிட்டு யார்றா மரத்து மேலே இருக்கான்னு நானே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு பயம் வந்துருச்சு. சரி நல்லா உத்து உத்து பார்க்குறேன். வீடியோ எடுத்தேன்னா, வீடியோ ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஒரு பாட்டி எப்படியும் ஒரு 55, 60 வயசு இருக்கும். கண்ணாடிலாம் போட்டிருக்காங்க. வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு, புடவைய ஏத்தி சொருவிக்கிட்டு, உச்சி கிளையில ஏறி நின்றுட்டு இலை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டுக்கு இலை பறிக்கிறாங்க போல இருக்கு. நானும் ரொம்ப நேரமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். இலைய பறித்து கீழே போட்டுட்டு திரும்ப இறங்கி வந்தாங்க. அவங்க எப்படி இறங்குறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்களேன். அப்படியே எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அது எல்லாத்தையும் கட்டி தலையில் வச்சு தூக்கிக்கிட்டு அலக்கு குச்சியும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவங்க மட்டுக்கு நடந்து அவ்வளோ தூரம் போகிறாங்க. அப்பா இந்த வயசில் இப்படியா அப்படின்னு நினச்சிட்டேன். இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தா எப்படியோ வந்திருப்பாங்க. எவ்வளோ ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு இப்படியும் நம்ம ஊர்லலாம் இருக்காங்க தான் பாட்டிங்கெல்லாம். ஆனால் நம்மளால தான் எங்கேயாவது நடந்து போயிட்டு வந்து அப்பாடான்னு உட்காந்துர்றோம்.